தூக்கத்துல இருந்தவரு ரொம்ப பயந்து போய் ஒரு பெட்டிய பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா, இந்த பெட்டியோட ஆர்டர் குடுத்தவங்க ஒரு பெரிய கேங்ஸ்டராவே இருப்பாங்க. அந்த பெட்டிக்கு அங்க இருந்த ஒரு சின்ன பொண்ணு கலர் அடிச்சதுனால ரொம்ப பயப்படுறாரு. அது தொடைக்கலான்னு பார்த்தாலும் அது போகவும் மாட்டுது. இவர் ரொம்ப பயந்து போறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த பொண்ணுகிட்ட இவர் ரொம்ப கோவமா நடந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பெட்டிய மேக் பண்ண இடத்துக்கு கால் பண்றாரு. மறுபடியும் ஒண்ணு வேணும்னு சொல்லி கேட்டா அது எதுவுமே கிடைக்காம போகுது. இவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவர் ரொம்பவுமே டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா மோசமான ஒரு பாஸோட அவங்க பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பெட்டியுமே கேட்டிருப்பாங்க. இதனால இவர் ரொம்ப பயந்து போறாரு. கடைசி நேரத்துல வேற வழி இல்லாம அந்த பெட்டியை அவங்க கிட்ட கொடுத்தாகணும்னு சொல்லி முடிவெடுத்த இவரு அந்த பெட்டியுமே கொடுக்கறாரு. அதை ஓபன் பண்ணி பாக்குறப்போ அந்த பொண்ணு கலர் அடிச்சுக்கிறத பார்த்து அந்த கேங்ஸ்டர் கோவப்படுவாருன்னு சொல்லி பார்த்தா அந்த கேங்ஸ்டர் கோவப்படாம இவங்க தேங்க்ஸ்மே சொல்றாங்க. அப்பதான் அந்த கேங்ஸ்டர் சொல்றாரு அவரோட பொண்ணுக்குமே இதே போல கலர் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்க ரொம்ப ஆசையா தான் எங்க பொண்ணை வளர்த்தோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த இவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. அதை பார்த்தப்போ இந்த பொண்ணு வெள்ளாட்டத்தனமா பண்ணது இவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதனால அந்த பொண்ணு கூட இவர் ரொம்ப சந்தோஷமாவுமே இருப்பாரு. ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணோட அங்கிள் கால் பண்றாங்க. இது போல இந்த பொண்ணை நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்றப்போதான் தெரியுது இவர் அந்த பொண்ணுக்கு அப்பாவே கிடையாது. இந்த பொண்ணு அவங்க பாட்டி கூட இருக்கிறப்போ அவங்க பாட்டிக்கு இறந்து போயிருப்பாங்க. அவங்க தூக்கிட்டு போறதுக்கு தான் இவர் ஹெல்ப்மே பண்றப்பாரு. அதை பார்த்து இந்த பொண்ணு பாட்டியை மறுபடியும் கூப்பிட்டுவான்னு சொல்லி இவர்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. இதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்திருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணை விட்டு போறதுக்கு இவருக்கு சுத்தமாவே மனசு கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி இவர் யோசனை பண்ணிக்கிட்டுமே இருக்காரு. அதே நேரம் அந்த அங்கிளோட வயசுக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டு வர்றது சுத்தமா பிடிக்கல. அதனால பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ அந்த குழந்தையோட அம்மாவுக்கு டெத் சர்டிபிகேட் எடுக்கிறது மூலமா இவருக்கே இந்த குழந்தைய தத்து கொடுத்தலாம்னு சொல்லி இவங்க ஐடியாவே பண்றாங்க. அதுக்காக ஃபேக்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவரு உண்மையெல்லாம் அப்பாவா மாறுறாங்க. ஆனா ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அந்த குழந்தையோட அங்கிள் அந்த இடத்துக்கு வராங்க. கூட ஒரு லேடியுமே இருக்காங்க. இவரு அம்மான்னு சொல்லி ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க ஹியூமன் டிராபிக்ல மாட்டி கவர்மெண்ட் அவங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இதனால அந்த குழந்தைய இவங்க கிட்ட இருந்து கூப்பிட்டு போகணும்னு சொல்லி அவங்க சொல்லிருப்பாங்க. இதனால அந்த லேடி கிட்ட இவர் என்ன பேசுவார்னா என்னோட குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டுமே போறாங்க. கோபமான இவரு அந்த லேடி கிட்ட இருந்து பேசுறப்போ அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா இவருக்கே தெரியாம அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு கார்லயுமே போயிடுவாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுதுன்னா இவர் ரொம்ப டென்ஷனா இருக்கிறப்போ அந்த லேடி அந்த இடத்துக்கு வராங்க. குழந்தை என்னை விட்டுமே போயிடுச்சுன்னு சொல்றப்போ இவருக்கு ரொம்பவுமே கோவம் வருது. குழந்தைய காப்பாத்தணும்னு சொல்லி வேகமா தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அந்த குழந்தைய இவர் கண்டுமே பிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறமா குழந்தைக்காக பொய்யா சொன்னதை உண்மையாக்கணும்னு சொல்லி அந்த லேடி கிட்ட போய் இவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க. அதனால அந்த லேடியுமே ஒத்துக்கிறாங்க. இது மூலமா இவங்க 3 பேருமே ஒரே குடும்பமா ரொம்ப சந்தோஷமாவுமே இருக்காங்க.